இன்னைக்கு யூனிட் 2 differential calculus find the nth derivative of sin 2x sin 4x sin 6x ஓகேவா இப்போ இதுக்கான nth derivative form என்னன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும் அதனால first step என்ன பண்றோம் let y equal to அப்படினு சொல்லி எடுத்து எழுதிக்கிறோம் sin 2x plus sin 2x sin 4x sin 6x இப்போ நம்ம கேஷுவலாக வந்துட்டு இது சைன் ஏஎக்ஸு சைன் ஏஎக்ஸுன்ற ஃபார்முலாவில் இருக்குது ஸோ அதனால நான் ஸ்ட்ரைட்டாக சைன் ஏஎக்ஸ் ஈக்குவல் டு ஏ பவர் என் சைன் ஏஎக்ஸ் ப்ளஸ் என் பை பை டூ ஃபார்முலாவை எடுத்து யூஸ் பண்ணலாமே ஏன் நான் இங்கே யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா இது எல்லாமே எப்படி இருக்குது மல்டிப்ளிகேஷனில் இருக்குது ஓகேவா இப்போ அடிஷனில் இருந்ததுன்னா நம்ம அசால்ட்டாக தூக்கி எழுதிடலாம் சைன் ஏஎக்ஸ்னால் ஏ பவர் என் சைன் ஏஎக்ஸ் ப்ளஸ் என் பை பை டூ அப்படின்ற ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி நம்மளால் எழுத முடியும் ஆனால் இது எப்படி இருக்குது எல்லாமே மல்டிப்ளிகேஷனில் இருக்குது ஸோ அதனால அதுக்கான ஃபார்முலாஸ் எடுக்கணும் ஓகேவா இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த டேர்மில் ரெண்டாக டிவைட் பண்ணுறேன் சைன் 2x சைன் 4xன்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு டேர்ம் மட்டும் எடுக்கிறேன் ஓகேவா sin 2x sin 4x அப்படின்ற ரெண்டு டேர்ம் தனியாகவும் sin 6xன்ற டேர்ம் தனியாகவும் வச்சுக்கிறேன் நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும் ஃபார்முலாவை இந்த சைடு எழுதிக்கிறேன் இந்த சைடு சம்மு போடலாம் ஓகேவா ஏன் இவ்வளோ ஸ்லோவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னா நம்ம எல்லாம் வந்துட்டு படித்து ரொம்ப வருஷம் ஆச்சு ஓகேவா மறுபடியும் கட்டா பின்னான்னு டக்குன்னு போட்டுட்டு இது இப்படிங்க அது அப்படிங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறதுக்கு செகண்ட் ஆகாது ஒரு சம்மையும் தெளிவாக சொல்கிறேன்னா எக்ஸாமில் இந்த சம்மு தான் கேட்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது எந்த சம் வந்தாலும் அதை போடுற அளவுக்கு நமக்கு மைண்டில் ஐடியாஸ் இருக்கணும் அதுக்கு தான் இவ்வளோ ஸ்லோவாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கிறேன் உங்களுக்கு இப்போ இவ்வளோ ஸ்லோவாக வேண்டாம் எனக்கு ஃபாஸ்ட்டாக வேணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் அதுக்கு தகுந்த மாதிரி வீடியோஸ் எடுத்து போடுறேங்க சரிங்களா இப்போ 2 sin A sin B ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா cos A மைனஸ் B மைனஸ் cos A ப்ளஸ் B இதெல்லாம் நம்ம ஸ்கூலில் படிச்சிருப்போம் நல்லா யோசிச்சு பாருங்கள் ஓகேவா 2 sin A sin B equal to cos A minus B minus cos A plus B இப்போது நான் இந்த 2வை எனக்கு இங்கே என்ன இருக்குது sin A sin B மட்டும்தான் இருக்குது அதனால இந்த 2வை இந்த சைட் கொண்டு வரேன் மல்டிபிளில் இருக்கிற 2 ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு வந்துச்சுன்னா என்னவா மாறும் sin A sin B ஈக்குவல் டு 1/2 cos A minus B மைனஸ் cos A plus B ஓகேங்களா புரியுதுங்களா இப்போது நான் என்ன பண்ண போகிறேன் இதை எடுத்துகிட்டு வந்து இந்த ரெண்டு டேர்ம் பதிலாக சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன் பண்ணனா 1/2 cos ஏவோட வேல்யூ என்னதுங்க 4x பெரிய நம்பர் தான் நம்ம எப்போது ஏன்னு எடுத்துக்கணும் ஓகேவா ஏன்னா அது நமக்கு மைனஸில் போயிடும் இப்போ 2 நான் ஏன்னு எடுத்தேன்னா 2 மைனஸ் 4 என்னங்க வரும் -2ன்னு போயிடும் அதனால நமக்கு வேல்யூஸ் கொச்சாமுச்சான்னு போகும் எல்லாமே மல்டிபிள் இருக்கிறதுனால எதை வேணாலும் நான் எது வேணாலும் பின்னு எடுத்துக்கலாம் ஓகேவா பெருசாக எதை வேணாலும் எதை வேணாலும் பியில் பெரிய டம்மாக ஏவாகவும் சின்ன டம்மாக பியாகவும் எடுத்துக்கணும் அப்போது ஏ வந்து 4x பி வந்து 2x எடுத்தேன்னா காஸ் ஏவோட வேல்யூ என்னது 4x மைனஸ் 2x ஃபார்முலாவில் இருக்கிற மைனஸ் காஸ் 4x ப்ளஸ் 2x நமக்கு கிடைக்கும் வெளியில் ஆல்ரெடி யார் இருக்கா sin 6x இருக்காங்க தென் 1/2 cos 4x மைனஸ் 2x நம்ம என்னென்னு எழுதலாம் 2xன்னு எழுதலாம் மைனஸ் cos 4 ப்ளஸ் 2 6x வெளியில் sin 6x இருக்காங்க நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் இந்த sin 6xஐ இந்த ரெண்டு டேர்ம் கூடயும் மல்டிபிள் பண்ணுறேன் பண்ணனா எனக்கு என்ன கிடைக்கும் 1/2 cos 2x sin 6x minus cos 6x sin 6xன்னு கிடைக்கும்
ரைட்டா? இப்போது இது எப்படி இருக்குது? cos A sin B ஃபார்முலாவில் இருக்கா? cos A sin B ஃபார்முலாவில் இருக்குது. கரெக்டுங்களா? ஆனால் A வந்துட்டு எப்படி இருக்குது? A பெரிய டேர்மாக எடுக்கணும். அப்போது இது என்ன ஃபார்மேட்டுக்கு நான் மாற்றணும்? sin A cos B ஃபார்முலா எடுக்கணும். ஓகேவா? 2 sin A cos Bக்கான ஃபார்முலா என்னதுங்க? sin A plus B plus sin A minus B. ஓகேவா? புரியுதுங்களா? அப்போது இந்த 2 நான் இந்த சைடு கொண்டு வந்தேன்னா மல்டிபிள் இருக்கிறது இந்த சைடு வந்து டிவிஷனாக மாறும். sin A cos B equal to 1/2 sin A plus B plus sin A minus B. ஓகே வாங்க, இது எடுத்துகிட்டு வந்து இந்த ரெண்டு டேர்முக்குமே சப்ஸ்டியூட் இந்த டேர்மில் பாருங்கள் ரெண்டுமே சேமாக இருக்குது. அப்போது எது வேணாலும் ஏ எது வேணாலும் பின்னு எடுத்துக்கலாம். நான் இந்த ஃபார்முலாவில் இதையும் சப்ஸ்டியூட் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன். 1/2 ஏற்கனவே இங்கே ஒரு 1/2 வருமா? 1/2 இன்ட்டு sin ஏவோட வேல்யூ என்னதுங்க? 6x, பியோட வேல்யூ 2x. sin 6x plus 2x plus sin 6x minus 2x minus இதுக்கு என்ன வரும்? the same formula 1/2 இருக்கும். sin 6x plus 6x plus sin இந்த மைனஸ் ரெண்டு டேர்மே காமனாக வர்றது 6x minus 6x. ஓகேங்களா? இது வரைக்கும் புரியுதா? இப்போ நான் 1/2 ரெண்டு டேர்ம்லேயுமே இருக்குது, அதனால் அதை காமனாக வெளில எடுத்துனா எனக்கு என்ன கிடைக்கும்? 1/2 into 2 sin 6 plus 2 என்னங்க? 8x plus sin 6 minus 2x என்ன வரும்? sin 4x minus இந்த 1/2 வெளில எடுத்தாச்சு. 6x minus 6x என்ன வரும்? 0 வரும். sin இந்த மைனஸ் உள்ள மல்டிபிள் பண்ணால் மைனஸ் வரும். sin 6x plus 6x என்னதுங்க? sin 12x plus sin 0. அப்போது 1/4 sin 8x plus sin 4x minus sin 12x plus sin 0ஓட வேல்யூ என்னதுங்க? 0 டிகிரி ஈக்குவல் டு 1. சாரி 1 இல்லை 0. ஓகேவா? 0. இப்போ நான் சப்ஸ்டியூட் பண்ணலாம்ல. sin ax ஈக்குவல் டு a பவர் n sin ax plus n/2ன்றது ஃபார்முலா. ஏன்னா sin ax ஓட nth டெரிவேட்டிவ் ஃபார்முலா இதுதான். அதில் எடுத்து வந்து சப்ஸ்டியூட் பண்ணாலே போதும். அப்போ 1/4 sin a பவர் nனா இங்கே a என்னது? 8. அப்போ 8 பவர் n sin 8x plus n/2 plus இங்கே ஏவோட வேல்யூ என்னது? 4. 4 பவர் n sin 4x plus n/2 மைனஸ் இங்கே ஏவோட வேல்யூ என்னது? 12. 12 பவர் n sin 12x plus n/2. புரியுதுங்களா? இதுதான் sin 2x sin 4x sin 6x உடைய nth டெரிவேட்டிவ் என்னதுங்க? 1/4 8 பவர் n sin 8x plus n/2 plus 4 பவர் n sin 4x plus n/2 minus 12 பவர் n sin 12x plus n/2ன்றது தான் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் சம். ஃபைண்ட் த nth டெரிவேட்டிவ் ஆஃப் நெக்ஸ்ட் சம் வந்து என்னது? ஃபைண்ட் த nth derivative of sin cube x cos square x. ஓகேவா? இந்த ரெண்டு ஃபார்முலாவும் நான் லாஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். காஸ் கியூப் நமக்கு 3xக்கு மட்டும்தான் ஃபார்முலா இருக்குது, கியூபுக்கு ஃபார்முலா இல்லை. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்? அதுக்கு செப்பரேட்டாக இருக்கிற ஃபார்முலாஸை யூஸ் பண்ணி போடுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போ ஃபார்முலாஸ் என்ன அப்படின்னா வந்துட்டு காஸ் ஸ்கொயர் எக்ஸுக்கான ஃபார்முலா என்னதுங்க? 1 plus cos 2x divided by 2.
சைன் கியூப் ஏக்கு தனியாக ஃபார்முலா இல்லை, சைன் 3a ஃபார்முலாலேருந்து தான் அதை நம்ம எடுக்கிறோம். 3 sin a மைனஸ் 4 சைன் கியூப் ஏ. இப்போ எனக்கு சைன் கியூப் ஏ தான் வரணும், அதனால் மீதி டேர்ம்லாம் இந்த சைடு கொண்டு வரதுனா இவர் இந்த சைடும் இந்த சைடு இதுவும் வரும். அப்போது 4 சைன் கியூப் ஏ ஈக்குவல் டு 3 sin a ப்ளஸ் டேர்ம் ஈக்குவல் டு இந்த சைடு வந்துச்சுன்னா மைனஸ் சைன் 3a. எனக்கு சைன் கியூப் ஏ மட்டும்தான் வேணும். அப்போது மல்டிபிள் இருக்கிற 4 இந்த சைடு வந்துச்சுன்னா டிவிஷனுக்கு வரும். 1/4 3 sin a மைனஸ் சைன் 3aன்னு வரும். ஓகேவா? இங்கே ஏக்கு பதிலாக எக்ஸ் இருக்குது. ஓகே, அப்போது லெட் y ஈக்குவல் டு சைன் கியூப் ax காஸ் ஸ்கொயர் எக்ஸ். ஓகேவா? சைன் கியூப் எக்ஸ்னால் என்ன போடணும்? 3 sin x minus sin 3x divided by 4 into cos square x என்ன வரும்? 1 plus cos 2x divided by 2. இதில் டிவிஷனில் இருக்கிற ரெண்டு பேரையும் நான் காமனாக வெளியில் எடுத்துடுறேன். எடுத்துனா எனக்கு என்ன கிடைக்கும்? 1/8. இப்போது இந்த ரெண்டு டேர்மையும் நான் மல்டிபிள் பண்ணுறேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு 3 sin x 1 கூடயும் cos 2x கூடயும், தென் sin 3x வந்துட்டு 1 கூடயும் cos 2x கூடயும் மல்டிபிள் பண்ணுறேன். 3 sin x இன்ட்டு 1 என்னங்க வரும்? 3 sin x மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு, சாரி ஃபஸ்ட்டு ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் 3 sin x cos 2x, தென் இந்த டேர்ம் மைனஸ் sin 3x இன்ட்டு 1 sin 3x மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் sin 3x cos 2x நமக்கு கிடைக்கும். ஓகேவா? இப்போ இது நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி sin a cos b ஃபார்மேட்டில் இருக்கா? அப்போது இது நான் எப்படி எழுதலாம்? sin a cos b இல்லை, பெரிய டேர்ம் யார்? 2x. அப்போ cos a sin b ஃபார்மேட்டில் இருக்கா? cos a sin b ஃபார்மேட்டில் 2 cos a sin b ஃபார்மேட்டில் இருந்துச்சுன்னா என்ன ஃபார்முலானா sin a plus b minus sin a minus b. ஓகேவா? இந்த 2 இந்த சைட் போயிடும். அப்போ cos a sin bக்கான ஃபார்முலா என்னது? 1/2 sin a plus b minus sin a minus b. ஓகேவா? தென் இதில் பார்த்தா sin a cos bன்னு இருக்கு. அப்போது sin a cos bனா 2 sin a cos b ஈக்குவல் டு, இதில் ப்ளஸில் மாற்றுவோம், அவ்வளோதான், வேறு எந்த சேஞ்சஸுமே இருக்காது. sin a plus b plus sin a minus bன்னு சொல்லி இருக்கும். மல்டிபிள் இருக்கிற 2 டிவிஷனுக்கு கொண்டு வந்தோன்னா sin a cos b ஈக்குவல் டு 1/2 sin a plus b plus sin a minus b. இப்போ ஃபார்முலாலாம் தெரிஞ்சிச்சா? எடுத்துகிட்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணலாமா? பண்ணோன்னா என்ன கிடைக்கும்? 1/8 காமனாக வெளியில் இருக்குது. 3 sin x நமக்கு எந்த சேஞ்சுமே இல்லை, அதை அப்படியே வச்சுக்கிறோம். இந்த டேர்முக்கு பதிலாக நம்ம என்ன எழுத போகிறோம்? ப்ளஸ் 3 ஆல்ரெடி இருக்குது, 1/2 காமனாக வந்திருக்கு. sin a, இதில் ஏவோட வேல்யூ என்னது? 2x, பியோடது எக்ஸு. அப்போ sin 2x plus x minus sin 2x minus x minus sin 3x minus sin a plus b என்ன வரும்? ஒரு 1/2 காமனாக இருக்கும். sin இதில் ஏவோட வேல்யூ 3x, பியோட வேல்யூ 2x. ஓகேவா? அப்போது sin a plus b, sin a வேல்யூ என்னது? 3x plus 2x plus sin 3x minus 2x. ஓகேவா? இவ்வளோதான், ஃபார்முலா முடிஞ்சிச்சு. நம்ம இப்போ பெருசாகவே எழுதிக்கலாம். ஓகே, அப்போ என்ன வருங்க? 1/8. இது எல்லாத்துலேயும் 2 வேணும். காமனாக இருந்தால் மொத்தமாக வெளியில் எடுத்துடலாம்ல. அதனால் இந்த டேர்மில் 2 இருக்குது, இந்த டேர்மில் 2 இருக்குது. 2 இல்லாத டேர்ம் என்னென்ன? இவங்களும் மட்டும்தான். அதனால் 3 2s are 6. 6 sin x plus 3 sin 3x minus sin
x minus 2 sin 3x minus sin 5x. இதுக்கும் மைனஸ் வருமா? அப்போது மைனஸ் sin x. ஓகேவா? காமனாக ஒரு 2வை வெளியில் எடுத்துட்டோம். அப்போ 1/16 8 2s 16 6x ஒரு sin x இருக்குது. இங்கே sin x 3 இதுக்கும் 3 வரும், இதுக்கும் 3 வரும். அப்போது 3 sin x தானங்க வரும். 3 sin x. அப்போது மைனஸு மைனஸு சேம் சைன் இருந்தால் ஆட் பண்ணுவோமா? 3 + 1 4. ஆனால் இது ப்ளஸில் இருக்குது. அப்போது 6 - 4 என்ன வரும்? 2 sin x ப்ளஸ் 3 sin 3x வந்து ரெண்டு இடத்துல இருக்குது. அப்போது இது ப்ளஸில் இருக்குது, இது மைனஸில் இருக்குது, இது ப்ளஸில் இருக்குது. வேறு சைனாக இருந்தால் சப்ராக்ட் பண்ணி பெரிய நம்பரோட சைன் போடுவேன். அப்போ -1 sin 3x மைனஸ் sin 5xன்னு கிடைக்கும். ஓகேவா? இந்த ஸ்டெப் லைட்டாக கன்ஃபியூஸ் பண்ணிட்டேன், சாரிங்க. ஏன்னா இங்கே இருக்கிற 3 வந்துட்டு இந்த டேர்முக்கு வரும், இந்த டேர்முக்கு வரும். நான் மல்டிபிள் பண்ணாமலே இந்த டேர்ம் எடுத்ததுனால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை. ஓகேவா? இப்போ என்ன பண்ணலாம்? sin ax + axோட ஃபார்முலா என்னது? a⁴n sin ax + n/2. என்னடா ஃபுல்லாக சைன்லேயே போடுறேன்னு நினைக்காதீங்க. அடுத்தடுத்து வர சம் வந்து நமக்கு காஸ்ட்லி வரும் வேல்யூஸ். ஓகேவா? அப்போது 1/16 2^1n தான் இருக்கும். அதனால் நம்ம இதை வந்து மென்ஷன் பண்ண வேண்டாம். sin x + n/2 ப்ளஸ் இதுக்கு ஏவோட வேல்யூ வந்து 3^n sin 3x + n/2 மைனஸ் இதுக்கு ஏவோட வேல்யூ 5^n sin 5x + n/2. ஓகேவா? நான் வந்துட்டு ஒரு சம்முக்குமான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ தான் இப்போ போட்டுட்ருக்கேன். இன்னும் 2-3 சம் தான் இம்பார்ட்டண்ட்டாக ரிப்பீட்டடாக இல்லை, ஒரே ஒரு தடவை தான் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணிருக்காங்க. நம்ம வந்துட்டு இன்னும் ஒரு 2 or 3 வீடியோஸில் சம்ஸ் முடிஞ்சிடும். மொத்தமாக இருக்கிற எல்லா சம்முக்குமான ஆன்சர்ஸையுமே நான் ஒரு வீடியோவாக எடுத்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஓகேவா? இது புரிஞ்சுதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.